ஹலோ. சார் ஹலோ சொல்லுங்க. சார் அதான் நீ ட்ரெயினிங் நல்லா இருந்துச்சு சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நீ தொடர்ந்து செய்துக்கிட்டே இருங்க. இதில் எஃபோர்ட் நம்ம 100% போட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இதை விட்டு வெளியில போகக்கூடாது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் த பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டெப்ஸாக போய் உட்காந்து அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக நம்ம ஜெயிக்கலாம். என்ன விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். நான் இவருடைய வீடியோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நானும் இதை பத்தி நான் இது பண்ணிட்டே தான் சார் இருக்கிறேன். ஏன்னா பீப்புள் எப்படி இன்வைட் பண்றது சில விஷயம் நானும் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படி பண்ண நான் நேற்று கூட ஒரு என்ட்ரி போட்டோம். போட்டு இது பண்ணி இப்போ இன்னைக்கு 1 or 2 daysல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க மதுரை காரங்கோட்டைங்க. அது மாதிரி நம்ம தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா அது நடக்கும் சார். ஸோ அதை ரொம்ப ஆணித்தரமா அழகா சொன்னாரு. நன்றி சார். ஃபைன் ஃபைன், தேங்க்யூ. குட் மார்னிங். அப்புசாமி, சேலம். குட் மார்னிங், குட் மார்னிங் சார். அப்துல் நபி சார் வந்து இன்னைக்கு சொன்ன ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ல அவரு என் நெட்ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 years இதை ஒர்க் போடுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். நம்ம என்ன பணமா கோடி நம்ம ஒரு கோடி நம்ம ஒரு கோடி ஒரு கோடி ரூபா போட்டிருக்கோன்னு நினைச்சிட்டு இந்த தொழில் செய்யணும். இன்னைக்கு என்னமோ ஒரு 5000 ரூபா போட்டோம், இதை வருதா இல்லையான்னு அப்படின்னு நினைச்சிட்டு இதை போடாதனாலதான் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் இல்லைன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். இத வந்து டெய்லி நாம ஒர்க்கை மட்டும் போடுங்க. நீங்க என்ன 1 கோடி ரூபா போட்டிருக்குன்னு நினைச்சிட்டு அதை செய்யுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க இதை செய்ய முடியும், இல்ல செய்ய முடியாது. இன்னொருனா இதுல வந்து ஒரு தொழிலை செய்யுங்க, நெட்ஒர்க்கை 2 தொழில் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாருங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இருந்ததுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் இன்னைக்கு ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார், நபீல் சாருடைய ட்ரைனிங். அதுவும் வந்து அவர் சொன்ன விஷயம் பார்த்தோன்னா கீழே இருக்கணும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கீழே இருக்கணும் சம்பாதிக்க பார்த்து வயிறு எரியாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. உண்மைதான் அது. ஏன்னா நம்ம கீழே இருக்கிற ஜெயிக்க வச்சா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம சக்சஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, வர ஐடியாலாம் அவங்க பேர்லயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம டீம்ல வரவங்க அவங்க பேர்ல ஐடி ஓபன் பண்ணி அவங்கள வந்து டெவலப் பண்றதுக்கான விஷயம் நம்ம பண்ணும்போது தான் இந்த இடத்துல அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஒருத்தர் ஜாயின் பண்ணி வச்சுட்டு அவருக்கு நம்ம பேர்ல வாங்கி கொடுக்கும்போது சின்ன வருமானம் தான் கிடைக்கும், ஊர்கா மாதிரி தான் கிடைக்கும். ஊர்கா வச்சுட்டு நம்ம உயிர் வாழவே முடியாது. நம்ம சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும், கேக்கு சாப்பிடணும், அதெல்லாம் நினைக்கிறோம். அது மாதிரிலாம் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கும் போது நம்ம கீழே இருக்கிற டீம் வந்து டெவலப் பண்ணும்போது தான் நம்மளும் டெவலப் ஆகும். ஏன்னா நமக்கு கம்பெனி கொடுக்குற விஷயமே பாத்தீங்கன்னாக்கா அந்த 9 வகையான வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 வகையான வருமானமும் நம்ம கீழே இருக்கிற டீமை டெவலப் பண்றது மட்டும் தான் கொடுக்குறாங்க கம்பெனி. அதனாலதான் வந்து உழைப்பு வந்து இந்த இடத்துல போடணும். சார் சொன்ன மாதிரி வந்து டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வேலை வந்து பேஷண்ட்டை பார்க்கணும், எவ்வளவு பேஷண்ட் வந்தாலும் பார்க்கணும். ஒரு குக்கிங் மாஸ்டரோட வேலைனாக்க எவ்வளவு ஆர்டர் வந்தாலும் பண்ணி கொடுக்கணும். அதுதான் அந்த இடத்துல உழைப்பு. ஆனா நெட்ஒர்க்ல என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு முதல்ல எல்லாமே புரிஞ்சுட்டாங்கனாக்கா ஈஸியா இருக்கும் சார். அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மார்னிங் செக்ஷன் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ 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 சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். சார் சொன்னார் அப்படின்னு சார் சொன்னாரு. நம்மளோட இதுலயும் பாத்தீங்க நீங்க சொன்ன முடிவிட்டு இப்படி என்ன வந்து இப்போ நம்ம செல்ஃபிவி நம்ம பண்ணிடுறோம், அப்புறம் கீழே டவுன்லைன் உருவாக்கி விட்டுறோம். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு கீழே நீ டவுன்லைன் உருவாக்கி விடு, நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்க தான் என்னை வந்து வளர்த்துடணும், நீங்க ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வைங்க அப்படின்ற மோட்டிவேட்ல அவங்க பர்ச்சேஸ் பண்றது இல்ல, அவங்க ஃபாலோ பண்றது இல்ல. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓடி ஓடி போய் அவங்களுக்கு கீழே அவங்க டவுன்லைன் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு நம்ம மோட்டிவேட் பண்றதுனால அவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன் சார். அதனால டீம் வளர்ச்சியா இருக்குண்டான வாய்ப்பு இல்லை. நான் புதுசா டவுன்லைன் பாக்குறேன், புதுசா மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து பிசினஸ் சொல்லி கற்றுக் கொடுத்து ப்ராடக்ட் கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். மறுபடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, மறுபடியும் நீங்க நான் ஆள் பிடிக்கணுமா, ஆள் சேர்த்தணுமா, அப்படிங்க ஆளெல்லாம் சேர்த்த வேண்டியது இல்லைங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி உங்க ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வீட்டுல வந்து சுத்தமான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால வந்து ஆரோக்கியம் இருக்காது. உங்களுக்கு பல்விதமான ஒரு நோய் தான் வரும். கீழே தொற்று நோய் இந்த மாதிரி எல்லாம் வருங்க. கீழே தரதொடிக்கிறதுக்கு வீடு அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் அருமையான நம்பர் 1 ப்ராடக்ட் இருக்குங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்க. நம்பர் 1 ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு.
இதனால வந்து நம்ம பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்க ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்த்துறோம். அவங்க யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க, ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வாங்க வைங்க. இதுதாங்க பிசினஸ். அப்படியே போக உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இன்கம் இருக்குன்னு புரிய வைக்க, சரிங்க பாக்குறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஜூம் மீட்டிங்கே ஒரு சிலர் வர மாட்டேங்கிறாங்க சார். அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. அதுதான் சார் அது என்ன பண்ணலான்ட்டு கேட்கறேன். இதுக்கு நம்ம ஜெகதீஷ் சார் தான் பதில் சொல்லணும் சார். ஏன்னா உங்கள்கிட்ட கூட கண்டிப்பா சொல்லியாச்சு, யாரை சேர்த்தாலும் அவங்கள வந்து நம்மளோட பிசினஸ் பார்ட்னரா சேரும்போது அவங்களுக்கு சரியான விஷயத்த சொல்லி கொடுங்க, கண்டிப்பா புரிய சார். வைங்க. உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு புரியல அப்படின்னா அவங்க வரல, இவங்க வரல, இதே தான் நீங்க இப்ப சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ புரிய வைக்கணும். நீங்க புரிஞ்சதுனால தான் நீங்க நிக்கிறீங்க. நீங்க 10 பேர் இல்ல 100 பேரை பாக்குறீங்க. யார் ஆமா வந்து சார். வரலனாலும் நான் செய்வேன் அப்படின்னு செய்றீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? எனக்கு புரிஞ்சதுனால செய்யறேங்க. ஆனா வந்து இல்ல இருக்கிறவங்க எல்லாம் வேற வேற இடங்கள்ல இருக்காங்க. டெய்லி அவங்களுக்கு போன்ல பேசினாலுமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நேர்ல போய் சொன்னாலும் டைம் இருக்குல்ல, பிஸியா இல்ல, அது சும்மா தான் இருக்கிறாங்க, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி நம்ம மோட்டிவேட் பண்றேன். அவங்களுக்கு புரிய வைங்க. கண்டிப்பா அதாவது சார். எல்லாரும் பிஸியா இருக்குதுன்னு தான் சொல்றாங்க சார். பட் அவங்க வருமானம் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன, அதை புரிய வைங்க. அது இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, சார் நான் ரொம்ப பிஸி, எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சார், என்னால முடியல சார், நான் வர முடியாது சார். இன்னைக்கு அம்பானி ஃப்ரீயா இருக்காரா, பிஸியா இருக்காரா? பிஸியா இருக்காரு சார். மேலும் மேலும் அடுத்தடுத்த தொழிலை ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. கரெக்டா? கண்டிப்பா சார். அடுத்தடுத்த தொழிலை அவரால் செய்ய முடியுது அப்படின்னா அந்த மனப்பக்குவத்துல அவர் இருக்கிறாரு. அடுத்த தொழிலை செய்யணும், ஒரு வேலையை செய்யும் போதே நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு நான் தேடினதுனாலதான் இன்னைக்கு நான் வந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன். எம்ஆர்எஃப்ல வேலை செய்யும் போதே நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும். இது எம்ஆர்எஃப்ல செய்யற வாழ்க்கையில இந்த வருமானத்துல நம்ம பெருசா சாதிக்க முடியாது அப்படின்றனாலதான் இன்னைக்கு வந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த இதை புரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு 13 வருஷமா வெஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு என் கூட நல்ல டீம் வராங்க, நான் பேசுற ஆளுங்க என் கூட வராங்க, செய்யறாங்க, எல்லாருமே நல்லா பண்றாங்க. இதுதான் என்னுடைய கான்செப்ட். அதாவது வராதவங்களுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா, இன்னும் அவங்களுக்கு சரியான டைம் வரல. அவங்க வெஸ்டீஜை புரிஞ்சுக்கல. வெஸ்டீஜை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க நம்மோட தான் இருப்பாங்க. வெஸ்டீஜை புரிஞ்சவங்க என்றைக்குமே வெளியே போக மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வார்த்தையிலையும் நம்மளுடைய எண்ணங்கள்லையும் நம்ம எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். நிச்சயமா பாசிட்டிவா மாறும் எல்லாமே. விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு எத்தனையோ பேரு, அதாவது உங்களை மாதிரி எத்தனையோ பேரு போயிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சில டீம் எல்லாம் வெளியே போறாங்க. அதை பற்றி அவங்க கவலையே படல. அவங்க இந்த மாதிரி உங்களை மாதிரி புலம்பவே இல்லை. சார் வரமாட்டேன்றாங்க சார், செய்ய மாட்டேன்றாங்க சார், கேட்க மாட்டேன்றாங்க சார். இல்ல, கேட்பாங்க. நீங்க உங்க எண்ணத்தை மட்டும் மாத்துங்க, எல்லாரும் உங்களோட வருவாங்க, எல்லாரும் உங்களோட பேசுவாங்க, எல்லாரும் உங்களை நீங்க சொல்ல கேட்பாங்க. முதல்ல நம்மளுடைய எண்ணத்தை நம்ம மாத்தணும். நம்மள மாத்த முடியலன்னா நம்ம கூப்பிடுறவங்க எப்படி சரியா அவங்க உடனே ஜூம் மீட்டிங் கூட்ட உடனே வந்துருவாங்க, நம்ம சொன்ன உடனே செஞ்சிருவாங்கன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? முதல்ல நீங்க உங்களை மாத்துங்க. அதுக்குதான் ஜெகதீஷ் சார் தான் இதுக்கு பேசணும்ன்றது. நம்ம அப்ளைன் வராங்க, பேசுறாங்க. நம்ம அப்ளைன் என்னைக்காவது நம்மகிட்ட வந்து பாசிட்டிவ் இல்லாம பேசுறாங்களா? அப்ப நம்ம அதை கவனிக்கணும். அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க. சொன்னாரா இல்லையா? அப்ளைன் அதை செய்யாதீங்கன்னு சொன்னா செய்யாதீங்க, செய்யுங்கன்னு சொன்னா செய்யுங்க. அப்போ உங்களை ஸ்பான்சர் பண்ணவர் உங்க அப்ளைன் அப்படின்னு இல்ல, உங்களுடைய மென்டர், உங்களுடைய ஆக்டிவ் அப்ளைன் தான் உங்களுக்கு எப்பவுமே. சில பேர் போட்டோ அப்ளைன்லாம் வருவாங்க, அந்த அப்ளைனை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. யாரோ ஜெயிச்சதுக்கு, யாரோ ஜெயிக்க வைக்க அந்த இடத்துல வந்து நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு நின்று போட்டோ போஸ் கொடுப்பாங்க. நான் தான் அப்ளைன். அவங்க எல்லாம் அப்ளைன் இல்ல. யார் ரியலா உங்க கூட இருந்து உங்களுக்கு இந்த பிசினஸ் சொல்லி கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் அப்ளைன். இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க சார். சாரி சார், நான் பேசலாமா சார்? ஒரு எனக்கு கிடைக்கான போகும். ஓகே சார். இப்ப சார் சொன்னார் மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நமக்கு என்னோட அசோசியேட் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அக்யூஸ் ஹீலரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பிவி, 300 பிவி, 400 பிவி பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். அதாவது அந்த 16% வர வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தார்.
அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவரால் வந்து அவர் அக்யூஸ் இல்லைன்றதுனால வந்து ஃபுட் பேட்ஜ், இந்த குளுக்கோ ஹெல்த், அது பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளக்ஸ் ஆயில், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேவரட்டான ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி வித்து வரவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா, சார் நான் அந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு பிறகு உள்ள வரமாட்டேங்கிறாங்க சார், அதனால அந்த அந்த இடத்துல கெஜிடேட் ஆகுது அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்சிக்யூட்டிவா பண்றவங்கள நீங்க வந்து ஐடியா கன்வெர்ட் பண்றதுக்கு என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ரெகுலரா வாங்குறாங்க. அப்ப சுகர் பேஷண்ட் ஒரு உள்ள வராங்க போறாங்க அப்படின்னா 1 மாசம் 2 மாசம் வாங்கின பிறகு நீங்க அவங்கள வந்து நீங்க நீங்க ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? நீங்க வாங்கி கொடுக்க வேணாம் சார். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 540 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பிளக்ஸ் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு 640 ரூபாய்க்கு நான் நான் எம்ஆர்பி ரேட்டுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அது லாபகரமா இருக்கும் சார். நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனா இது ஒரு டைரக்ட் செல்லிங் தான் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அதனால வந்து நீங்க தொடர்ந்து வாங்குறதுனால உங்களுக்கு நீட்ஸ் இருக்கு. நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணிட்டு என்கிட்ட கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் மற்றவங்க கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படி பண்ணி போன மாசம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 1000 ரூபாய் நான் சம்பாதிச்சு கொடுத்தேன். ஆனா அவர் பண்ணது 40 டிவி தான். சரிங்களா? ஸோ அப்ப நான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உங்களுக்கான சர்வீஸ் ஓரியன்டா வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு. பட் எனக்கு என்னுடைய நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் ஆகல இல்லைங்களா? ஸோ நான் வந்து சர்வீஸ் கொடுக்கல. என்னுடைய நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உண்டான விஷயத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அப்ப என்ன ஆச்சுன்னா பயிர் வந்து வேலி வந்து பயிரை மேயிற மாதிரி இருக்கு. அந்த பயிருக்கு இப்ப வேலி பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விஷயத்துல நீங்க தப்பு பண்றீங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல 2 ஐடி 3 ஐடி 4 ஐடி அப்படி கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்ப அந்த இடத்துல அவருக்கு என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு போய் நீங்க ப்ராடக்ட் வாங்குங்க, நீங்க ஜூம் மீட்டிங் பாருங்க, செய்யுங்க, பண்ணுங்கன்றதை விட கரெக்டா ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்ணி சரி ஓகே இந்த மாசம் நீங்க என்ன பண்ண போறீங்க, ரைட்டுங்களா, இதை நீங்க பண்ணுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, இதை பண்ணுங்க சார், எனக்கு இந்த மாசம் எனக்கு ஒரு 2 ஐடி எடுத்து கொடுங்க, ரைட்டுங்களா, அவங்கள வச்சு நம்ம டெவலப் பண்ணலாம், உங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கும் போது அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட நம்பி வரவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், அவர் 2 ஐடி 3 ஐடி ஒரு கொடுத்துட்றாருங்களா, சார் இந்த வருமானம் வருது, நீங்க பர்சனல் ஐடி நீ பர்சனல் டிவி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இன்கம் வரும், இல்லைன்னா வராதுன்ற. அப்புறம் அவர் என்ன பண்ற, அடிச்சு பிடிச்சி அந்த 30ஆம் தேதிக்குள்ள ஒரு 30-40 வீக் பண்ணிடுறாரு. ஏன்னா ஐடி நான் எடுத்து போட்டுறேன், இங்க நான் ஜெனரேட் பண்ணிடுறேன், டிவி ஜெனரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த வருமானம் வருது, அவர் இப்ப செல்ஃபி பண்ணி தான் ஆகணும். கம்பெனி அங்க ஒரு செக் வச்சிருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிவி பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க. இந்த மாசம் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த மாசம் பண்றது நீங்களும் நானும் சேர்ந்து இது பண்ண போறோம், அதுக்கு உண்டான முயற்சிக்கு நான் உங்க கூட நிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அவங்க 2 பேர் 3 பேர் தேட ஆரம்பிச்சு உள்ள வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் பர்சனல் டிவி பண்ணுவாரு, மீட்டிங் வருவார், அது பண்ண வைக்கணும். இதுதான் நம்மளுடைய வேலை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒவ்வொருத்தருடைய கஸ்டமரும் ஒவ்வொருத்தருடைய டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கலாம், ஒவ்வொரு திங்கிங்ல இருக்கலாம். ஸோ நம்ம அதனால எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்ப அவங்க வேலையே செய்யாம அவங்களுக்கு வருமானம் வரணும்னு நினைக்கிறாங்க, நம்மளே அவங்க டவுன்லைனை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நம்மளே அவங்க டவுன்லைனுக்கு ஆள் போடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஆள் தேவையில்லைன்ற சார். எப்போ ஒருத்தர் அப்ளைன் கூட ஒரு 2 மீட்டிங் 3 மீட்டிங் போயிட்டு 4வது மீட்டிங் அவர் பேசலைன்னா அவர் இந்த பிசினஸுக்கு அன்பிட். பேசணும், அவர் பேசினாதான் அவருடைய பிசினஸ். அது அவங்க அப்ளைன் பேசிட்டே இருந்தாருன்னா அப்ளைனுடைய பிசினஸா மாறி போயிடாது. நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து மேடம் தான் பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு என்னுடைய பிசினஸா இருக்காது, அவங்க பிசினஸா தான் இருக்கும். எப்போ அப்ளைன் தான் பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ அது அப்ளைன் பிசினஸா தான் இருக்கும். எப்போ நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா அப்பதான் என் பிசினஸா மாறும். அப்ளைன் கூட இருந்து பிசினஸா கத்துக்கணும் எல்லாருமே. வாரம் அப்ளைன் வருவாரா அப்படின்னா, அப்ளைன் ஆரம்பத்துல வந்தாங்க சார், இப்ப வர்றது இல்ல. நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் இது. அப்ளைன் ஆரம்பத்துல உங்களுக்கு கத்துக் கொடுக்க வந்தாங்க, ஆனா கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பாங்க, உங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா டெய்லி அவங்களா வந்து பிரஷ் பண்ணி விடுறாங்க. டெய்லி அவங்களா உங்க பிசினஸ் உங்க வேலை எல்லாத்தையும் அவங்களா கூட வராங்க. இல்ல நம்ம வேலையை நம்ம தானே சார் பாக்குறோம், நம்ம வேலைக்கு நம்ம தானே போறோம். இப்போ அப்புசாமி சார் கடையை திறக்கிறதுக்கு யார் போறாங்க, அவர் உடம்பு சரியில்லை, அப்ப கூட போய் கடையில போய் உட்காந்துக்கிறாரு. ஏன்னா அவர் முதல் போட்டிருக்காரு. அதைத்தான் சொன்னாரு, நான் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ஒரு 3 வருஷத்துல இந்த 1 கோடி ரூபாய் நான் ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்ட்டு யார் வெறித்தனமா வேலை செய்றாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு 1 கோடி இல்ல 2 கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்க. பிரஸ்டீஜ்ல 5 கோடி சம்பாதிச்சிருக்காங்க, 10 கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த எண்ணத்தோட வேலை செஞ்சவங்க, டெடிகேஷனா வேலை செஞ்சவங்க.
அழகா அப்துல் நபீல் சார் அழகா ஒரு உதாரணம் சொன்னாரு, கார் தள்ளுறது. நிறைய பேருக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்லா ஆரம்பிச்சு அது லேசா மூவ் ஆகுற வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும். மூவ் ஆக ஆரம்பிச்ச பிறகு நீங்க சும்மா தொட்டா போதும், கார் போயின்னு இருக்கும். மூவ் ஆகுற வரைக்கும் நம்ம அதுக்காக நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணணும். அது இல்லைன்னு இல்லை. அப்ப அதுக்கான விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வராங்க. நிறைய அதாவது இன்னைக்கு 140 கோடி மக்கள் இருக்க இந்தியாவில் எனக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை, எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. 3 கோடி மக்கள் தான் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனா இன்னொரு தகவலை ஃபருக் சார் அழகா சொன்னாரு. இன்னைக்கு நாங்க சூப்பர் கம்பெனி, நாங்க சூப்பர் கம்பெனி, நாங்க சூப்பர் கம்பெனின்னு சொல்லக்கூடிய நிறைய கம்பெனிகள் இன்னைக்கு என்ன பண்றாங்க? அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் எண்ணிக்கை என்ன சொல்லுங்க? அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் எண்ணிக்கை என்ன? யாராவது 3 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்காங்களா? 10 லட்சம் 20 லட்சம் தாண்டு முன்னாடியே கம்பெனி காணாம போயிடுது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஒரே ஆளு 70 அடி 80 அடி போட சொல்றாங்க. 70 அடி 80 அடி ஒரே ஆள் போட்டா என்ன ஆகுது? 40 அடி 30 அடி கூட போடுறாங்க. 4000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய் இத்தனை அடி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இதுல அப்படியா சொல்றோம்? உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிங்க. அதுக்கு மேல எந்த ஒரு பொருளையும் வாங்கி உங்க வீட்டுல ஸ்டாக் வைக்காதீங்க. இது நம்ம வியாபாரம். 1 ரூபாய் முதலீடு போடாமல் நம்ம செய்யறது. ஆனா 1 கோடி ரூபாய் முதலீடு போட்ட மாதிரி நினைச்சு நம்ம வந்து நம்மளுடைய உழைப்பையும் நேரத்தையும் கொடுக்கறது. அப்பதான் ரிசல்ட் வரும். அப்பதான் ரிசல்ட் வரும். ரிசல்ட் சரியா வரணும் அப்படின்னா நம்முடைய உழைப்பு இல்லாம எதுவுமே இல்லைங்க. நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா வெஸ்டீஜ்ல சக்சஸ் ஆயிடலாம்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. நீங்க ஜாயின் பண்ணணும். நீங்க ஜாயின் பண்ணி அடுத்தது அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு கன்சியூம் பண்ணிட்டு ஷேர் பண்ணணும். அதான் பாலிசார் சிஸ்டம் அழகா சொல்லி வச்சிருக்காரு. அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணா போதுமானது. யார் வந்தாலும் என்டிஓ நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் அந்த வீடியோவை நீங்க போட்டு காட்டினால் மட்டும்தான் அவங்க பெருசா ஜெயிக்க முடியும். அதை பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அவங்க பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். என்டிஓ வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு என்னவோ அதை செய்யுங்க. ஓகே, வேற யாராவது ஃபீட்பேக் பேசுறீங்களா? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் ஆஷா மேடம். எப்படி சார் போச்சு? கிறிஸ்மஸ் எல்லாம் நல்லா போச்சா? சூப்பரா போச்சு மேடம். ஓகே ஓகே சார். கிறிஸ்மஸுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்ன நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப்ல வாழ்த்து சொன்ன நண்பர்களுக்கும் நன்றி. ஜெயதீஷ் சார் ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. நான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் சார், நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு நான் பண்ணலன்னு. இந்த இடத்துல நல்வாழ்த்துக்கள் சார். கமல் சார் அலங்க. தேங்க்யூ. இந்த இடத்துல ஒரு விஷயத்த பதிவு பண்றேன். இது வாழ்த்து மட்டும் இல்ல, எப்பனாலும் சரி, யாருக்கு நீங்க ஃபோன் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி பண்ணிடுங்க. அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க இதை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்பாங்க, அவங்க குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க அசியூம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அதுக்காக சார் நீங்க ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருப்பீங்கன்னு தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணல. நீங்க ஃபோன் பண்ணா அவங்க ஃப்ரீயா இருந்தா எடுப்பாங்க, ஃப்ரீயா இல்லைன்னா அப்புறம் திருப்பி மிஸ் கால் பார்த்துட்டு கட்டாயம் கூப்பிடுவாங்க. ஆமா சார், இது பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி மார்னிங் செஷன்ல பேசியிருக்கோம் சார். இல்ல அதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க ரீசன் சொல்லக்கூடாது. அது ரீசன் சொல்றது தப்பிக்கிறதுக்கான வழி. அதுலயும் முக்கியமா லீடர்ஸ் அந்த மாதிரி சொல்லவே கூடாது. கண்டிப்பா சார். நேற்று நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு சிலர் போனை உடனே அட்டன் பண்ண, ஒரு சிலர் போனை நான் அப்புறம் லேட்டா மிஸ் கால் பார்த்துட்டு கூப்பிட்டேன். என்ன காரணம்னா நேற்று நாங்க கொஞ்சம் பிஸி தான், ஆனாலும் யாரோடையும் பேச மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பிஸி இல்லை. கண்டிப்பா. ரெண்டாவது, வாழ்த்து செய்தி யார் சொன்னாலும் அது சந்தோஷமே. கரெக்டா சார்? கரெக்ட் சார்.
அதனால ரீசன் சொல்லக்கூடாது. நேற்று நீங்க இப்போ நல்லா போச்சா, நல்லா போச்சு, நல்லா கொண்டாடினீங்களா, கொண்டாடணும், ரைட், வாழ்த்துக்கள், முடிஞ்சு போச்சு. ஸோ அது இல்ல அந்த பதில். அதாவது நான் இதுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக நான் சொல்லலை. எப்பவுமே சரி, போன் நான் சொல்லணும்னு நினைச்சேன், பேசணும்னு நினைச்சேன், நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு பேசலன்னு சொன்னதுனாலதான் நான் அந்த வார்த்தையை சொல்றேன். ஓகே சார், இந்த ஓகே சார், வார்த்தையை மாத்திக்கிறேன். எப்பவுமே யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு தேவையா பேசிடணும், நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமா சொல்லிடணும், யாரா இருந்தாலும் சரி. இப்ப பாலி சார் பர்த்டே வருதுன்னா, பாலி சார் பர்த்டே இமீடியட்டா நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் சார். செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதி காலையிலே ஃபோன் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். அவர் எடுக்கிறாரு எடுக்கல, ஆனா இது வரைக்கும் எடுக்காம இருந்தது இல்ல. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி. அப்படி இல்ல ரொம்ப பிஸியா இருந்தாருன்னா மெசேஜ் அனுப்புவாரு. ஓகே, அவ்வளவுதான். சோ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, நமக்கு என்ன தோணுதோ அதை உடனே செய்யணும்ன்றேன். நீங்க இன்னைக்கு காலைல இதை சொன்னதுனால இந்த உதாரணத்தை நான் அதை வச்சு எல்லாத்துக்கும் சொல்றேன். அப்ளைன்ட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆனா அவங்க பேசுவாங்களா பேசலையான்னு தெரியல. அவரு பிஸியா இருப்பாருன்னு நினைச்சேன். அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னாரு, அதனால ஃபோன் பண்ணல. ஃபங்க்ஷனுக்கு போனா போட்டோம், நமக்கு என்ன வந்தது. அவர் போகாம கூட இருந்திருப்பாரு. நமக்கு நம்ம வேலையை பார்க்கணுமா, நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். அதனால அதை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அதை செயல்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு அப்துல் நபீல் சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஆமா சார். அதுலதான் வெற்றி இருக்கு. உழைப்புக்கு எப்பவுமே ரிசல்ட் வரும். வியர்வை மண்ணை தொட்டால் வெற்றி விண்ணை தொடும். நம்ம மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கோ, மற்றவங்களை குறை சொல்றதுக்கோ, மற்ற ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் பேசுறதுக்கோ நமக்கு டைம் இல்லை. வேகமான உலகம். நாம முன்னேறதுக்கு என்ன வழி, நம்ம டீமை முன்னேற்றதுக்கு என்ன வழி, நம்ம டீமை முன்னேற்றதுக்கு நம்ம எல்லாருமே டீம் மீட்டிங் போடுறோமா? ஆனா உங்க டீம்ல 4 பேர் இருக்கட்டுங்க, 40 பேர் இருக்கட்டும், 400 பேர் இருக்கட்டும், டீம் மீட்டிங்கை நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க, நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. ஓகே சார். சார் அவங்க எல்லாம் இந்த நைட்ல தான் வருவாங்க சார். நேற்று முந்தானால ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், உங்க டீம் மீட்டிங் போடுறதுக்கு நீங்க டேட் டைமை பிக்ஸ் பண்ணுங்க சார். அவங்க வருவாங்களா, இவங்க எல்லாருக்கும் வசதியான நாள்ல யாரும் கல்யாணம் வைக்கிறது இல்ல. கண்டிப்பா. முகூர்த்த நாள் பார்த்து டேட் டைமை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. யாரு கல்யாணம் பண்ற வீட்டுல உள்ளவங்க. ஒரு சில நேரங்கள்ல அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்லயே மேரேஜ் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல அந்த டைம்ல ஒரு சிலருக்கு லீவு கிடைக்காது. ஒரு சிலர் எங்களுக்கு இல்ல, ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் அது அவங்கவுங்களுடைய தேவைக்கு, அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அவங்கவுங்க பண்றது. அப்ப நம்ம கல்யாணம், நம்ம வீட்டுல கல்யாணத்துக்கு நம்ம தான் டேட்டை பிக்ஸ் பண்ணணும். நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குதா, ரைட், ஃப்ரீயா நம்ம பாத்துட்டோமா? அப்ப லீடர்ஸ் டீம் மீட்டிங் ஒவ்வொரு மாசமும் 2ஆம் தேதி வைங்க, இல்ல 2ஆம் தேதி சாம்பியன்ஸ் டே இருக்கு, 3ஆம் தேதி வைங்க. உங்க டீம் மீட்டிங்கை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. உங்க கோலை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கு எய்ம் பண்ணுங்க. ஏன்னா 2025 1ஆம் தேதி நிறைய ஒவ்வொரு வருஷமும் நம்ம நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். இந்த வருஷம் நான் எப்படியும் கிரவுண்ட் முடிச்சிருவேன், இந்த வருஷம் எப்படியும் நான் ஸ்டார் முடிச்சிருவேன், இந்த வருஷம் எப்படியும் நான் கார் வாங்கிடுவேன், இப்படிலாம் நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். இந்த மாசம் இந்த மாதிரி நான் இனிமே யார் ஃபோன் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணுவேன், ஃபோன் எடுக்காம இருக்க மாட்டேன், இப்படிலாம் நிறைய பேர் தீர்மானம் பண்றோம். நியூ இயர் ரெசல்யூஷனா சார்? மேடம், நியூ இயர்க்காக ஆமா, நியூ இயர் வரப்போகுது இல்ல, என்ன 5 நாள் தான் இருக்கு. சரி. நியூ இயருக்கு ஆமா நம்ம சார். தயார் பண்ணுவோம். நியூ இயர்ல நம்ம எப்படி நம்ம மாறணும் அப்படின்றத முடிவு பண்ணுவோம். நம்ம டீமோட உட்காந்து பேசுவோம், டீமை எப்படி டெவலப் பண்றதுன்றத பற்றி பேசுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். அது எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் நம்ம சக்சஸ். ஆக்சுவலி நெல்லூர் மீட் போயிருந்தோம் சார். அப்போ கூட தொண்டை சரியில்லை. ஆக்சுவலி இன்னும் செட் ஆகுது தொண்டை. அது ரொம்ப ட்ரபிளா தான் இருக்கு. பிளட் டெஸ்ட் கூட பண்ணேன், என்னதான் பிரச்சனை இந்த தொண்டைக்காகன்னு சொல்லிட்டு. அந்த பிளட் டெஸ்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குதுன்னு தான் வந்துச்சு. நெல்லூர் மீட்டு நல்லா இருந்தது. மேடம் வந்திருந்தாங்க, விக்டோரியா மேடம். நல்லா போச்சு. அந்த மாதிரி நான் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணேன். கொஞ்சம் பயமா தான் பண்ணேன், பட் சம்பவம் மேனேஜ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ நீங்க தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த, அதாவது அதை
டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெருமையா, ஒரு ப்ரௌடா, ஒரு இதா ஃபீல் பண்றீங்க? ஆமா இந்த சார். ட்ரைனிங்க நீங்க கண்டக்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிஜமாதான் சார். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ண உங்களுக்குள்ள நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய நாலேஜ் கிடைக்கும். சரி சார், சரி சார். சார் குட் மார்னிங் சார். ஆஷா மேடம்க்கு வாழ்த்துக்கள் சார். அந்த வீடியோ நான் கூட பார்த்தேன். மேடமுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே வந்து தெளிவாக டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது மேடம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். அன்னைக்கு நெல்லூர் ட்ரைனிங்லயும் ஆஷா மேடம் நான் லைவாவே பார்த்தேன். மேடம் எந்த அளவுக்கு அவங்களோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்க ஸ்டைலா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணும்போது இவங்களும் சேஞ்ச் பண்ணி பேசினாங்க சார். ரொம்ப நல்லா அது மேடமே சொன்னாங்க அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பேசுனாங்க அப்படின்றத மேடமும் சொன்னாங்க. கிரேட் மேடம், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளா அமையட்டும். எல்லாரும் சுறுசுறுப்பா நம்பிக்கையோட தொடங்குங்க நாளை. இந்த நாள் நல்ல நாள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் ஒரு முறை நமக்கு கடவுள் வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தும். ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நடந்து முடிந்த விஷயத்துக்காக இரவு படுக்க போக முன்னாடி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுவோம், நமக்கு உதவி செஞ்ச அத்தனை நண்பர்களுக்காகவும் நன்றி சொல்லுவோம். இந்த பிரபஞ்சத்துல நீங்க கொடுக்குற ஒவ்வொரு நன்றிக்கும் உங்களுக்கு திரும்ப 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 வாய்ப்புகள் வழங்கப்படும். உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் கிடைக்கும். எதெல்லாம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டே இருங்க. என்ன நடந்ததோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகவே அமையும். குட் மார்னிங். என்ன மேடம்? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சொல்ல வராது, பேசுறேன். ஓகே, கிரேட். ரொம்ப ரொம்ப நன்றி. சிறப்பா பண்ணுங்க. இதே மாதிரி இந்த வாழ்த்து சொல்றதுக்கு எந்த அளவுக்கு நீங்க வேகமா தைரியமா பேசுறீங்களோ அதே மாதிரி உங்க டீம்லயும் பேசுங்க. புது ஆளுங்கிட்ட பேசுங்க. நிறைய பேர்கிட்ட பேச பேச உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நிறைய அனுபவங்கள் மூலமா உங்களுக்கு நிறைய பாடங்கள் வரும். நிறைய பாடங்கள் மூலமா நிறைய வெற்றிகள் வரும். அந்த வெற்றிகள் தான் பிவியா மாறும். பிவி தான் உங்க அக்கௌண்ட்ல பணமா வரும். பேசுனாதான் காசு. பேசுங்க, நிறைய பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, நாலேஜ் எடுத்துட்டு பேசுங்க. ஓகே, கிரேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். விஷ் யூ வெல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. All you know, thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ.